வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா டாவோஸ் சுவிட்சர்லாண்டில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதில் போய் கலந்துக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அந்த இடத்துல ஒரு அறிவிப்பு செய்திருந்தார். இது ஏற்கனவே செய்த அறிவிப்பு தான். என்ன அப்படின்னா, February 8 அன்று அஸ்ஸாமில் காலிபோர் அப்படிங்கிற ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பியான கௌரவ் கோகோய் அவர்களை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நான் 8 February அன்று பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட்டுருவேன் அப்படின்னு அவருடைய அஷ்யூரன்ஸ் இருந்தது. ஹிமந்த பிஸ்வ சர்மா அஸ்ஸாமினுடைய முதல்வர் மூலமாக அறிவிக்க. அதே மாதிரி அவர் 8 இது எதை பற்றி அப்படின்னா, கிராஸ் பார்டர் கான்ஸ்பிரசி அகென்ஸ்ட் இந்தியா, அதாவது எல்லை தாண்டிய ஒரு சதித்திட்டம் இந்தியாவிற்கு எதிராக, அதுவும் ஒரு எம்பியா இருக்கிறவர் மூலமா முன்னெடுக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் மிக மிக முக்கியமான செய்தி. இதில் ஒரு 5-6 மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுகள் இருக்குது. அதை ஒன்றுனா நம்ம பார்த்துடலாம். ஆரம்ப காலத்திலேயே ஹிமந்த பிஸ்வ சர்மா இந்த கௌரவ் கோகோய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். ஏன்னா அவருடைய மனைவி இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. இன்னும் அவங்க இந்திய குடியுரிமை பெறவில்லை, இங்கிலாந்து குடியுரிமையோடு தான் இருக்காங்க. அவங்க எலிசபெத் கோல்பாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். இவங்க இங்கிலாந்து குடியுரிமையோட இருக்காங்க. இவங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். இந்த இடத்துல நான் ஏதோ மதத்தை குறை கூறி சொல்றேன்னு பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அதை வரும்போது பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். சரி, இப்ப அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு? 2013 டிசம்பர் அன்று, அந்த மாதத்துல இந்த கௌரவ் கோகோய் பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. பாகிஸ்தானுக்கு அதுவும் எப்படி போயிருக்காரு அப்படின்னா, எந்த விதமான அனுமதியும் வாங்கல. அவருக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒரே ஒரு இடத்திற்கு போவதற்கு மட்டும்தான், அதாவது லாகூர், அந்த இடத்துக்கு போவதற்கு மட்டும்தான் அவருக்கு ஒரு பர்டிகுலர் விசா மட்டும் கொடுக்கப்பட்டது. அதுவுமே அவர் எப்படி போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரை வழியாக பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய வாகா பார்டர், அட்டாரி இல்லைன்னா வாகா பார்டர், அதன் மூலமாக பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டார். அவர் எப்போ பாகிஸ்தான் உள்ள போனாரோ அதுக்கு அவங்க அவருக்கு விசாவில் இருக்கக்கூடிய பல கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தப்பட்டு இஸ்லாமாபாத் மற்றும் கராச்சி போன்ற பல இடங்களுக்கும் அவர் சென்று வருவதற்கான விசா அனுமதி வழங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான. வாகா பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி போயிருக்காரு, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மற்ற பல நகரங்களுக்கு அவருக்கு போவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது, அது ஒரு 2வது முக்கியமான பாயிண்ட். இது எல்லாம் நடந்தது 2013 டிசம்பர்ல. இது போயிட்டு அங்கே அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, பல பேரை சந்திச்சிருக்காரு. யார் யாரை சந்திச்சிருக்காரு எல்லாமே உளவுத்துறை கிட்ட இருந்திருக்கு. இதை பற்றி சொல்லும்போது தான் ஹிமந்த பிஸ்வ சர்மா முதல்ல இந்த குற்றச்சாட்டு வச்ச போது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளி ஏற்பட்டது. வழக்கம் போல இதை முடக்கினாங்க. இதை பற்றி பேசுறதுக்கு திராணி இல்லாமல், சொல்லக்கூடிய பதில்களை கேட்கறதுக்கு தயாராக இல்லாமல் வெளிநடப்புலாம் செஞ்சாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள வழக்கம் போல ஒரு கலாட்டா செஞ்சாங்க. அப்போ ஹிமந்த பிஸ்வ சர்மா அஸ்ஸாம் முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அமைப்பேன், அதனுடைய அறிக்கை வரும், அது வந்த உடனே நான் இதை பப்ளிக்கு ஓப்பனாக தெரிவிச்சிருவேன் அப்படின்னாரு. அந்த அறிக்கையை தான் இப்போ ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ப்ரெஸ் மீட் மாதிரி கண்டக்ட் பண்ணி எஸ்ஐடி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, அதை இப்போ பொதுமக்களுக்கு தெரிவிச்சிட்டாரு அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா. ஸோ இவர் அங்கே போனதுக்கப்புறம் பல பேரை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் சொல்லலை. ஏன்னா அது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிற வகையில் உளவுத்துறையினால் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். எது மக்களுக்கு தெரிவிக்கணுமோ அதை மட்டும் தான் தெரிவிச்சிருக்காங்க. உடனே கேட்கலாம், சார் அப்போ எப்படி நம்பகத்தன்மை வரும்னா, எஸ்ஐடி ரிப்போர்ட் இருக்குது. எஸ்ஐடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை நம்பித்தான் ஆகணும். அதில் எதுவும் பொய்யுரை இருப்பதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் தரவா இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு தான் இதை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அங்கே போயிட்டு ஒரு பல பேரை பார்த்துருக்காரு. இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். இப்போ இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, அங்கே போய் பார்த்துட்டு இவர் கிட்டத்தட்ட அந்த நாட்டில் பாகிஸ்தானில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்பர் 1 எதிரி இன்னைக்கு இந்தியாவிற்கு அப்படின்னா பாகிஸ்தான் தான். அந்த மாதிரி ஒரு எதிரி நாட்டில் போய் அவர் இருந்திருக்காரு. இந்த இடத்துல என்னன்னா, அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கோ, அந்த சமயத்தில் அவருடைய தந்தையார் அஸ்ஸாமினுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தது. நான் சொல்றது திருப்பி சொல்றேன், இது 2013 டிசம்பர்ல. அப்போ அவருடைய தந்தையார் அஸ்ஸாமின் முதலமைச்சராக இருந்த தருண் கோகோய் அவர்கள். அவருக்குமே பல விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியாது, கண்டிப்பாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக தான் இருந்திருக்காரு.
10ல இருந்து 11 நாட்கள் அவர் அங்க இருந்திருக்காரு பாகிஸ்தான்ல. பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. பல பேரை அவர் சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் 10 நாள் அங்க இருந்தத இன்னொரு சந்தேகம் வரக்கூடிய ஒரு நடவடிக்கை என்ன எடுத்து செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குடையுமே ஒரு கரஸ்பாண்டன்ட் சொல்ல கடித போக்குவரத்தோ இல்ல ஒரு மெயில் போக்குவரத்தோ இமெயில்னு சொல்லக்கூடியது எதுவுமே மெசேஜ் அனுப்புறது எதுவுமே அவர் செய்யல ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அவர் எந்தெந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு மிக மிக ரகசியமான ஒரு செயல்பாடாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மூன்றாவது விஷயமா எதை சொல்றாங்க, இந்த அவர் அந்த 10-11 நாள் இருந்த இடத்துல யாரோடையுமே தொலைபேசியில தொடர்பு கொள்ளல அப்படிங்கிறாங்க. கடித போக்குவரத்து கிடையாது, தொடர்புகள் கிடையாது அந்த மாதிரி. சரி, அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த விதமான போட்டோவோ யாரு கூடயாவது நின்றுட்டு போட்டோ எடுக்கிறது, அதை தன்னுடைய தனிப்பட்ட வலைதளத்துல எக்ஸ் போன்ற தளங்கள்ல பதிவிடுறது, அதெல்லாம் அவர் அந்த 10 நாள் எதையுமே, அதாவது நான் கம்யூனிகபிள் அப்படிங்கிற லெவல்ல இருந்திருக்காரு. அப்ப எதுக்காக அந்த மாதிரி அவர் இருந்திருக்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரத்தான் வருது. அதை தவிர பப்ளிக்கா எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்கல அப்படிங்கிறதையும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிச்சு. சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் அங்க போயிட்டு வந்ததுக்கு 5 மாதத்துல இந்த நான் சொன்ன மாதிரி அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கலிபோர் தொகுதியிலிருந்து அவர் லோக்சபாவுக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2014 மே மாதம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். 5 மாதத்திற்கு முன்னாடி அவர் பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு. இப்ப எம்பியா தேர்ந்தெடுத்திருக்காரு. எம்பியா தேர்ந்தெடுத்து போறாருன்னு அவருக்கு தெரியும். காங்கிரஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க, அவர் எம்பி ஆக போறான்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் பாகிஸ்தான் போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆக மொத்தம் இது இந்திய நாட்டிற்கு எதிரான எல்லை தாண்டிய ஒரு சதித்திட்டத்துக்காகத்தான் அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரிய வருது. அடுத்ததா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு, எப்ப இவர் எம்பியா ஆயிட்டாரோ பாராளுமன்றத்துல இவர் எம்பியா மட்டும் ஆகல, நினைச்சு பாருங்க. அப்பதான் முதல் முறையாக எம்பியா ஆயிருக்காரு. அவரை உடனேயே காங்கிரசினுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி துணைத் தலைவராக, எதிர்கட்சி துணைத் தலைவராக இந்த கௌரவ் கோகையை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அப்பனா எவ்வளவு ஒரு இன்ஃபுளுயன்ஸ், பவர்ஃபுல் அப்படிங்கிற லாபி அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. பாராளுமன்றத்துல லோக்சபால அவர் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படின்னா, குறிப்பா இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டிருக்காரு. நீங்க பார்டர்ல எந்த மாதிரி ஃபென்சிங் பண்றீங்க, எந்த மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் பலப்படுத்திருக்கீங்க, எந்தெந்த மாதிரி ஆயுதங்கள் அங்க வச்சு, இது அஸ்ஸாம் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள்லாம் குவிக்கப்பட்டுள்ளன, அதை எந்த மாதிரி பலப்படுத்துறீங்க, ஏர்ஃபோர்ஸுக்கு எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்கீங்க, இப்படி பலதும் இந்த இந்திய நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பலதும் அவரால் கேட்கப்பட்டுள்ளது. இதுல என்ன பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே நான் மக்களாட்சி, அதுவும் டெமோக்ரஸியில் மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேள்வி கேட்டால் அப்போது அரசியல் இருக்கக்கூடியவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். அதை சொல்லலாம், இது அஃபிஷியல் சீக்ரெட்டு, இது கான்ஃபிடென்ஷியல், எதிரி நாட்டுகளுக்கு இந்த செய்தி போகக்கூடாது, அதனால இதை தவிர்க்கப்படணும் அப்படிங்கலாம் சொல்லலாம். ஆனாலும் நீங்க கேள்விக்கு பதில் அளிக்காம இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொல்ற பதிலை வச்சு உங்க வாயிலிருந்து வார்த்தையை புடுங்குவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகங்கள் வரும்போது அதுல இருக்கக்கூடிய மிக மிக சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல, இந்த நாட்டினுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், மிக மிக முக்கியமான சில தகவல்களை அப்படியே சேகரிச்சு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் முக்கியமான. இவருடைய கேள்விகள் எல்லாமே இதை சார்ந்தது. அதை தவிர பல கேள்விகள், இந்தியாவுடைய மிசைல் சிஸ்டம்ஸ்லாம் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்றீங்க, லேட்டஸ்டா என்ன ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸை பத்தி என்ன செஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரி பலதும் அவர் கேட்டுள்ளார். மக்கள் பிரச்சனை, அஸ்ஸாம்ல தன்னுடைய தொகுதியில இருக்கக்கூடிய மக்களின் தேவை அல்லது பிரச்சனை பத்தி கேள்வி கேட்கவே இல்லை. இதுதான் நிதர்சனமான. ஸோ இது மாதிரி அவர் இது இரண்டாவது தொகுப்பான மிக மிக முக்கியமான ஒரு செய்தி எஸ்ஐடி மூலமாக தெரிய வந்தது. இதுக்கு அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பு சம்பந்தம் ஏர் ஸ்குவாட்ரனை பத்தி கேட்பாரு, எத்தனை சப்மரின் பே ஆஃப் பெங்கால்ல இருக்குன்னு கேட்பாரு, ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு கேட்பாரு, அக்னிவீர்ல எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணி, இந்த மாதிரி பலதும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இதெல்லாம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், இந்தியாவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல், பாகிஸ்தானுக்கு அதை கொடுக்கறதுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் தான் ஒரு என்ஜிஓ ஒன்று வச்சிருக்காரு, அதாவது யூத் ஃபோரம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்காரு.
அந்த யூத் ஃபோரம் வந்து உள்நாட்டுக்குள்ள ஏதாவது நீங்க முன்னெடுப்புகள் செய்யறதா இருந்தா பலதும் செய்யலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே நீங்க வந்து ஒரு வெளிநாட்டு தூதரகத்தோட ஒரு தொடர்போ இல்ல ரிலேஷன்ஷிப்போ வச்சிருந்தீங்க, அதன் மூலமாக சில நடவடிக்கைகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான சில வரைமுறைகள் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இவர் எந்த சட்டத்திட்டங்களையுமே தன்னுடைய என்ஜிஓக்கு ஃபாலோ பண்றதே கிடையாது, அதை வந்து பின்பற்றுவதே கிடையாது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து எம்பி, அதாவது இந்த 2014-15 அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் தூதுவராக இந்தியாவில் இருந்தவர் அப்துல் பாசித் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு மிக மிக கடுமையான இந்தியாவிற்கு எதிரான நிலை கொண்ட ஒரு பாகிஸ்தானியர். நார்மலா அம்பாசடர்லாம் வந்து என்னன்னா, இந்த தூதுவர்கள்லாம் வந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, தன் நாட்டை சார்ந்து இருப்பாங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியாவிற்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. இவர் வந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பலரையும் தன்னுடைய ஹைகமாண்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தூதரக அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பார்ட்டி நடத்துறது, அங்க பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. பத்திரிகைகள்ல வந்து தகாத செய்திகளை பரப்ப வைக்கிறது, இதெல்லாம் இந்த அப்துல் பாசித் செஞ்சிருக்காரு. இவருடைய இந்த கௌரவ் கோகோயினுடைய யூத் ஃபோரம் அப்படிங்கிற என்ஜிஓ இதுல நிறைய பங்காற்றிருக்காங்க. அவர் அந்த அப்துல் பாசித்தோட இருந்த போட்டோக்கள், அவருடைய என்ஜிஓ பற்றிய போட்டோக்கள் எல்லாமே அப்படியே வெட்ட வெளிச்சமா தரப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஐடி மூலமாக தெரிய வருவதற்கு அதையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான இன்னும் 3வது தொகுப்பான தகவல்கள் நமக்கு எஸ்ஐடியால கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாம் முதல்வர் வெளியிட்டிருக்காரு பப்ளிக்காக. அடுத்ததா ஒரு தொகுப்பு செய்தி என்ன சொல்லியிருக்கு இந்த எஸ்ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவி, நல்லா கவனிங்க, இவருடைய மனைவி வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க இவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணதோட இல்லாம அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெறவில்லை. இதே கேஸ் தான் சோனியா காந்தி கேஸ்லேயே நடந்தது. அவங்க இத்தாலிய குடியுரிமை வெகு நாட்கள் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த இத்தாலிய குடியுரிமை, அதாவது இந்திய குடியுரிமை வாங்காமல் அவங்க இத்தாலிய குடியுரிமை வச்சிருந்த போது சோனியா காந்திக்கு பிறந்தவர் தான் ராகுல் காந்தி. அதன்படி பார்த்தீங்கன்னா இத்தாலிய நாட்டு குடியுரிமை சட்டத்திட்டங்கள் படி ராகுல் காந்தி முதல்ல இத்தாலிய குடியுரிமைக்கு ஆளாகிறார், நம்பர் 1. 2வது, அவர் வந்து பை பர்த் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராகவும் ஆகிறார். அதே பிரச்சனை தான் இப்ப இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இந்த எலிசபெத் கோல்பாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில் இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு உடனே சொல்லலாம் சார், அது உங்களுடைய இப்ப தனிநபர் விருப்ப வெறுப்பு அப்படின்றது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில நபர்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாகிஸ்தான்ல மீண்டும் ஒரு அமைப்பு இருக்கு, LEAD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதற்கான நடவடிக்கைகள். அது எங்க, பாகிஸ்தான்ல இல்ல, மற்ற ஆசிய நாடுகளுக்கு ஆன ஒரு அமைப்பு. சரி, இதற்கு தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி தௌகீர் ஷேக் அப்படிங்கிறவர். இந்த அலி தௌகீர் ஷேக்னுடைய கம்பெனில தான், அதாவது இந்த அமைப்புல லீட் LEAD அமைப்புல தான் கௌரவ் கோகோயினுடைய இங்கிலாந்து மனைவியான எலிசபெத் கோல்பாம் வேலை பார்த்து. சரி, அதனால என்ன சார், சுற்றுச்சூழல்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கும், அதனால அதுல வேலை பார்த்துருக்கு. அப்ப இந்தியாவில் எத்தனையோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருந்திருக்காங்க, அமைப்புகள் இருக்கு, அங்க பார்த்துருக்கலாமே அப்படின் போது அங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சாதாரணமா இங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க சாதாரணமா ₹1 ஒரு சம்பளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த பாகிஸ்தான் அமைப்பின் மூலமாக எலிசபெத் கோல்பாமுக்கு 500 மடங்கு அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த SIT இன்வெஸ்டிகேஷன்ல வந்திருக்கிற தகவல்கள். அதை சொல்லி அப்பனா என்ன, இப்ப வந்து நீங்க ஒரு ₹100 அப்படின்னா இன்டூ 500, அப்பனா 50,000 rupees உங்களுக்கு, அது பாகிஸ்தான ரூபி தான் அங்கேருந்து, அது ஆனால் டாலர்ல கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அலி ஷேக் இருக்காரு இல்லையா, தௌகீர் ஷேக், இவருக்கு பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ISIயோட மிகப்பெரிய அளவிலான கனெக்ஷன் இருக்கு, தொடர்புகள் இருக்கு. அவங்களுடைய பல அஜெண்டாக்களை தான் இவர் முன்னெடுத்து செய்யறாரு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பல அரசியல்வாதிகளோட இவர் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர். பாகிஸ்தான் இருக்க அரசியல்வாதி இராணுவத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு அவர் நடத்திக்கிட்டு வர NGO, அந்த அமைப்பே ஒரு வெத்து வேட்டு தான்.
அது வந்து முன்னாடி ஸ்மோக் ஸ்கிரீன் அடிக்கடி நான் சொல்றது. அதனால நம்ம என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா, இந்த எலிசபெத் கோல்பாம் தன்னுடைய கணவனுடைய எம்பி பதவியை உபயோகித்து பலவிதமான தகவல்களை திரட்டி அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எஸ்ஐடி மூலமாக தெரிய வருது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க ஒரு 13 மாதங்கள் பாகிஸ்தான்லயே இருந்திருக்காங்க, அங்கேயே வேலை பார்த்திருக்காங்க, அங்கேயே இருந்திருக்காங்க. எப்படி அங்க போக முடியும் அப்படின்னா, நீங்க உடனே கேட்கலாம், சார் அவங்க தான் இந்திய குடியுரிமை. அதைத்தான் பிரச்சனை, இந்திய குடியுரிமை கிடையாது, இந்திய பாஸ்போர்ட் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, இங்கிலாந்து பாஸ்போர்ட், இங்கிலாந்து குடியுரிமை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 15 மாதங்கள் அந்த வேலையில அவங்க இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது இந்த வேலைக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கப்படும். அது வந்து சம்பளமா இல்ல இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்ட லஞ்சமா அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான கேள்வியாக எஸ்ஐடினால வைக்கப்பட்டுள்ளது. சரி, இதை தவிர இன்னொரு முக்கியமான இதுன்னா, இந்த எலிசபெத் கோல்பாம் இருக்காங்களா, அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செனட்டர், அதாவது நம்ம எம்பி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த செனட்டர் பேரு டாம் உடால் அப்படிங்கிற பேர். அவருடைய கான்டாக்ட்ல ரொம்ப ஒரு உறுதியான கான்டாக்ட்ல இருந்தது. அந்த டாம் உடாலுக்கு வந்து யாரு ப்ரொமோட் பண்ணி அவருக்கு ஃபண்டிங் எல்லாம் பண்றாங்கன்னா, ஜார்ஜ் சோரோஸ், ஓப்பன் சொசைட்டியினுடைய அமைப்பாளர் ஜார்ஜ் சோரோஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஜார்ஜ் சோரோஸ் எப்படி இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ ஐஎஸ்ஐயோட கனெக்ஷன் இருக்கு, அலி தௌகீர் ஷேக்கோட கனெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டாம் உடாலோட கனெக்ஷன் இருக்கு, டாம் உடாலுக்கு ஜார்ஜ் சோரோஸோட கனெக்ஷன் இருக்கு. இது எல்லாம் போக இதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், இந்த டாவோஸ் சுவிட்சர்லாந்துல, அங்க உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களும் அரசியல் தலைவர்களும் அவங்கள பல பேருடைய கனெக்ஷன் இவருக்கு இருந்திருக்கு. அதுல கௌரவ் கோகைக்கும் அதுல கனெக்ஷன்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு மிக மிக முக்கியமான இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துக்கு யாரு முக்கியமா ஃபண்டுன்னா யூஎஸ்ஏஐடு. இந்த யூஎஸ்ஏஐடை தான் இப்ப ட்ரம்ப் வந்து ஒழிச்சு கட்டிட்டாரு, யாருக்கும் எந்த ஏடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவருக்கு தேவையான, அமெரிக்கா தன்னுடைய தேவைகளுக்கு யாரையாவது உபயோகப்படுத்தணும், வேற ஒரு நாட்டுக்கு எதிராக செயல்படணும்னா அந்த யூஎஸ்ஏஐடி இருக்கும், அது வேற விதமா இருக்கும். ஆனா ஓவராலா அதை வந்து நிறுத்திட்டாங்க. பல என்ஜிஓகளுக்கு கொடுக்கப்பட்ட வந்த உதவித்தொகை எல்லாமே நிறுத்தப்பட்டது. அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல யங் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு குழுவில் இந்த கௌரவ் கோகை இருந்திருக்காரு. அதன் மூலமாக எலிசபெத் கோல்பாம் அதில் இருந்திருக்காங்க. பல தொடர்புகள் இருக்கு, பல விதமான தகவல் பரிமாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான. இதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த எலிசபெத் கோல்பாம்னுடைய சிஸ்டர் இல்லா, அவங்க பேரு சூசன் டாபோஸ் அப்படிங்கிறது. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்துல சொன்னேன் அவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க. அப்ப ஒரு கொஸ்டின் மார்க் உங்க கிட்ட கண்டிப்பா எழுந்திருக்கும். அதனுடைய விளக்கம் தான் இது. இந்த சூசன் டாபோஸ் வந்து கேரிட்டாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு வராங்க, உகாண்டால இருக்குது. இதனுடைய தலையாய குறிக்கோள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க, மதமாற்றம். கிறிஸ்துவத்துக்கு மதம் மாற்றுவது தான் இந்த சூசன் டாபோஸ் செஞ்சுக்கிட்டு வருதா. இவங்க அதுக்கு வேலை செய்யறாங்க, அதுக்கு நிறைய பணம் செய்யறாங்க, பண உதவியை உலக நாடுகள்ல இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. சரி, இது உகாண்டால தானே இருக்கு, இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்னா அங்கதான் பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இவங்க உகாண்டால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்தியாவில தான் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மதமாற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இல்லீகல் கன்வர்ஷன் அப்படிங்கிறதையும் இந்த எஸ்ஐடி தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான செய்திகளை எஸ்ஐடி தெரிவிச்சிருக்கு. இதை தவிர இந்த அலி ஷேக் அவரை பத்தி சொன்னால, அவருடைய எக்ஸ் தள பதிவுகள் பலதும் இருக்கு. 1-2 உங்களுக்காக நான் படிக்கிறேன், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதை தவிர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலிசபெத் கோல்பாம் யார் என்ன மாதிரி ஒரு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒருத்தரோட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க, எப்படி ஒரு இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. படிக்கிற மாதிரி ஒரு சில இதை மட்டும் படிக்கிறாங்க. இந்தியா பிளான்ஸ் பிக் டிடென்ஷன் கேம்ப்ஸ் ஃபார் மைக்ரண்ட்ஸ் முஸ்லிம்ஸ் ஆர் அஃப்ரைட் அப்படின்னு ஒரு பதிவு. இஸ்லாமோபோபியா டெயின்ஸ் இந்தியாஸ் ரெஸ்பாண்ட் டு கொரோனா வைரஸ். த வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருந்து இவர் போட்டு இது மாதிரி நிறைய போட்டிருக்காரு. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். பிரேவோ கௌரவ் and 6 others suspended from Indian parliamentary by speaker for standing up for fellow citizens. Suspend me, but please discuss Delhi riots.
சேஸ் கௌரவ் கோகோய் ஆஃப் காங்கிரஸ். இந்த மாதிரி நான் அப்படியே அந்த லிஸ்ட் ஆஃப் இதை எடுத்து படிச்சு வச்சு அதுலேருந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நான் சிலதை படிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு பாருங்க, லவ் ஜிகாத், a highly contentious term used by Hindu nationalists who accuse Muslim men in India of luring Hindu women to marry them in order to convert them to Islam. Deja vu. இந்த மாதிரி நீங்க பதிவுகள்லாம் படிக்கும்போது இவர் நேரடியாகவே காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிச்சு கௌரவ் கோகோய்க்கு பாராட்டு தெரிவிச்சு இந்த மாதிரி லவ் ஜிஹாத்தை பத்தியோ இல்ல இஸ்லாமோபியாவை பத்தியோ இது மாதிரி பல பதிவுகளை போடும்போது இவருடைய நிலைப்பாடு தெள்ள தெளிவா தெரியுது நமக்கு. இவருடைய நிலைப்பாடுல இருந்து இவரை சந்திச்சு பேசியிருக்கிறது, இவருடைய கம்பெனியில கௌரவ் கோகோய் எம்பியா இருக்கிறவர், அவருடைய வைஃப் இதுல வேலை செய்யறது, அபரிமிதமான சம்பளம் அவர் கொடுக்கப்பட்டது, எல்லாமே நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. இந்த எக்ஸ் தள பதிவுகள் எல்லாத்தையுமே எஸ்ஐடி, நான் ஒரு சில பதிவுகள் தான் வச்சிருக்கேன், அதுல நூற்றுக்கணக்கான பதிவுகள் இந்த மாதிரி இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய கொள்கைகளுக்கு எதிராகவும் அவர் பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததா நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல அவர் தன்னுடைய என்ஜிஓ மக்கள்லாம் அந்த போட்டோவையும் வெளியிட்டிருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த எலிசபெத் கோல்பாம்னுடைய பல தகவல் பரிமாற்றங்களை வச்சு அவருக்கு நேரடியாகவே ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனத்தினுடன் ஒரு தொடர்பு இருந்திருக்கு, அதையும் இந்த எஸ்ஐடியில கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் போகட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு விட்டா கூட மிக மிக முக்கியமானது, இது ஒரு பர்சனல் ஆங்கிள் எடுத்துக்கிட்டா கூட இது இன்னும் ஒரு மோசமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தன்னுடைய குழந்தைகள், அவருக்கு கௌரவ் கோகோய்க்கும் எலிசபெத் கோல்பாமுக்கும் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும், ஆண் குழந்தைக்கு பேர் கபீர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு, கபீர் கோகோய் அப்படின்னு. பெண் குழந்தையினுடைய பெயர் மாயா கோகோய் அப்படிங்கிறது பெண் குழந்தையினுடைய பெயர். இந்த இரண்டு பேர், இந்த மாயா கோகோய் இங்கிலாந்துலயே பிறந்தாங்க, அதனால அவங்களுக்கு இங்கிலாந்து குடியுரிமை உண்டு. ஏன்னா அம்மா இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவங்க. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். சோனியா காந்தி இத்தாலிய குடியுரிமையை கொடுக்கல, திருப்பி கொடுக்கல, இந்திய குடியுரிமையை வாங்கல. அப்ப பிறந்தவர் ராகுல் காந்தி, அதனால அவருக்கு இத்தாலிய குடியுரிமை இருக்குங்கிறது தான் அவங்க நாட்டு சட்டத்திட்டம் படி சொல்லக்கூடிய செய்தி. அது அதே மாதிரிதான் இந்த எலிசபெத் கோல்பாமுக்கும் அவருடைய பெண் மாயா கோகோய்க்கு இங்கிலாந்து குடியுரிமை. மதம் அப்படின்னு வரும்போது அவங்க கிளியரா என்ன போட்டிருக்காங்கன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருடைய எலிசபெத் கோல்பாமனுடைய சிஸ்டர் இல்லா சூசன் டேபாஸ் கேரிட்டாஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை யுகாண்டால வச்சு இங்க சட்டத்துக்கு புறம்பான மத மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ண கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பையனை பத்தி பாத்தீங்கன்னா அவருடைய இதுல ரிலிஜன் அப்படின்னு நியூட்ரல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல. அதே சமயத்துல அந்த பையனுக்கும் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு பாராளுமன்ற எம்பி, அதை தவிர அப்போசிஷன் லீடருக்கு டெபுட்டி லீடரா வேற இருக்காரு. அவர் எவ்வளவு சென்சிட்டிவான பல குழுக்கள்ல அவரை நியமிச்சிருப்பாங்க. எத்தனையோ குழுக்கள் இருக்கு, பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு சொல்றது, அதுல எல்லாம் அவர் மெம்பரா இருப்பாரு. அதுல இருந்து பல விதமான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இதனாலதான் நீங்க பாராளுமன்ற நடவடிக்கைகள்லாம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க. ஒண்ணு ராகுல் காந்தி, அவர் கத்தி பேசுவாரு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது அடிக்கடி இவர் எழுந்திருச்சு பேசுவார். இந்த கௌரவ் கோகோய் அடிக்கடி எந்திரிச்சு உச்சஸ்தாயில எத்தையாவது ஒரு சம்பந்தமே இல்லாம, இப்ப சமீபத்துல கூட அமித்ஷாவோட மோடி மணிப்பூரை பத்தி இது பண்ணிட்டு அமித்ஷா எந்திரிச்சு சொன்னார், சொல்லுங்க என்னைக்கு நாங்க பேசணும், என்ன பண்ணோம், என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக மிக ஒரு சென்சிட்டிவ், அதாவது இந்திய நாட்டிற்கு எதிராக பல நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு வர காங்கிரஸ் தான் எந்த மாதிரி கூப்பாடு போடுறாங்கன்னா, பாஜகவோ அந்த எம்பிக்களோ இல்லை பிரதம மந்திரி மோடியோ அமித்ஷாவோ எல்லாரையும் வசை பாடுறாங்க. இந்த நாட்டை, பாரத மாதாவை நீங்கள் விற்று விட்டீர்கள், இந்த நாட்டை வித்துட்டீங்க, இந்த நாட்டினுடைய விவசாயிகளின் நலனை வித்துட்டீங்க அமெரிக்காவுக்கு, ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போயிட்டீங்க. இந்த மாதிரி கண்ணாப்பணம் இந்த ட்ரம்ப்புக்கு அடிபணிந்து போய் விட்டாருன்னு சொன்ன உடனே பல தகவல்களை நானும் போய் தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருக்கேன். அதுல இந்திரா காந்தி 1966 எந்த மாதிரி அடிபணிஞ்சாங்க, கை முறுக்கப்பட்டது, அவருடைய கை எப்படி முறுக்கப்பட்டது அமெரிக்க அதிபர்களால, லிண்டன் ஜான்சன் நினைக்கிறேன் அப்ப இருந்தது, அதை பத்தி பார்ப்போம் பின்னாடி.
அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு வராங்க, மக்களை குழப்பி அடிக்கிறாங்க, பொய்களை பரப்பி பரப்பி மக்களை அப்படியே மூல செலவை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. கௌரவ் கோகோயினுடைய எஸ்ஐடி ரிப்போர்ட் ஃபுல்லும் வந்துடுச்சு. இதை இன்னும் ஃபர்தரா எப்படி கொண்டு போகாங்க அப்படின்னா, ஏன்னா பாஜக மேல எப்பவுமே வைக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களாக வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்கா, ஆமாம் சார் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, ஆனால் எங்கே சார் கேஸை ஃபைல் பண்ணி தண்டனை கொடுத்து ஜெயிலில் வைக்கிறாங்கங்கிறது ஒரு இது. அது நடக்கவும் மாட்டேங்குது. அதுக்கு இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கௌரவ் கோகோயைத்தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்து எம்பியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அஸ்ஸாமில் தேர்தல் வரப்போகுது, அதாவது அசம்பிளிக்கான தேர்தல் வரப்போகுது. அங்கே சிறுபான்மை இனத்தவர் அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கௌரவ் கோகோய முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் தான் கொடுத்துருக்காங்க. அறிவிப்பும் செய்யப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியை தவிர மற்ற கட்சிகள், அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்காங்க. அவங்களும் கௌரவ் கோகோயை தான் முதல்வராக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கோர்ட்ல கேஸ் போட்டோ இல்ல கேஸ் ஃபைல் பண்ணியோ இன்வெஸ்டிகேஷன் செஞ்சோ என்ன பிரயோஜனம்? எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க போயிட்டு வந்திருக்காங்கிறது தெரியுது, அவங்க மறுக்கலைங்கிறது தெரியுது, பசங்க வந்து ஃபாரின் இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. இதை எல்லாம் தாண்டியுமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா மக்கள் ஒரு இப்போ ஒரு அஸ்ஸாம்ல வந்து எலெக்ஷன் வந்து ஒரு மாதிரி டைசி சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஆனா இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபணம் ஆகும்போது கௌரவ் கோகோய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு. அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஆனா அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இந்த காங்கிரஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒன்றும் பெருசா செஞ்சிட முடியாது. ஏன்னா 99 எம்பி இருக்காங்க, 16 to 18 கோடி மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அது எப்ப நிக்குதோ அப்பதான் அவங்களுக்கு உண்மையான தண்டனை அப்பதான் கிடைக்கும். கோர்ட்டு மூலமா இதெல்லாம் வந்து வர்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும். இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, யார் இந்த நாட்டுக்கு எதிரியாக இருக்காங்களோ, சதித்திட்டத்துல ஈடுபட்டுறாங்களோ, மற்ற நாட்டினோட நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானோட கூட சேர்ந்திருக்காங்களோ, அவங்கள நம்ம எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.